இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ட்ரன்ஸ்க்கு உண்டான கோச்சிங் வந்துட்டு நான் ஆன்லைன்லேயே கொடுக்குறேன். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அது மூலிமா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அண்ட் அது போக பர்சனலாகவும் நான் வந்து டிராயிங் கிளாஸஸ் எடுக்கிறேன். அதுக்கு உண்டான டீட்டெயில் வேணுனாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்கன்னா சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், கண்ணு பார்த்துருப்போம், அண்ட் நோஸ் எப்படி டிராயிங் பண்ணி ஷேர் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மவுத்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு பியர்டு மீசையும் தான் நம்ம வந்து டிராயிங் பண்ணி ஷேர் பண்ண போறோம். அண்ட் இதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னா, நார்மலா நான் A4 பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமா எரேசர்ஸ் ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிரும். அந்த எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து வாட்ச் பண்ண முடியும். இப்போ அதை அப்படியே கண்டினியூஷனாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேலன்ஸை ரெடி பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமாக கீழே வந்துட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு அது மேலே வந்துட்டு நீங்கள் கையை வச்சுட்டு வரீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வரைகிற ட்ராயிங்க்கு வந்துட்டு அழுக்காகக்கூடாது. ஸோ வந்துட்டு கீழே ஏதாவது பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ இல்லை நார்மலான ஒயிட் ஷீட்டோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு கர்ஷீப் வச்சுருந்தா கூட நீங்கள் கீழே அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க ஷேடிங் பார்க்குறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே மேலே வந்து ஐ ஆப்ஷன் இருக்கும், ஐ பட்டன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி கண்ணு ட்ரா பண்ணது, மூக்கு ட்ரா பண்ணது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக அதில் இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு மவுத்தை நான் ட்ராயிங் பண்ண போகிறோம். அண்ட் மவுத்தை நம்ம பண்ண போட மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சிரிக்கிற போஸோ இல்லை வாய் வந்துட்டு இப்போ டீத்து தெரிகிற மாதிரி உள்ள போஸை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு டீத்து நம்ம வரையும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே நம்ம டீத்து வரையும் போது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு அதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரைய முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக மவுத்தை வச்சுட்டு இருப்பாங்களே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆக நம்ம வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு மற்றது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக இல்லாமல் சிரிக்கிற போஸாக இருக்கட்டும், பல்லு தெரிகிற மாதிரி இருக்க போஸாக இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த இதில் பார்க்கும்போது மேலேயும் கீழே நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு ஷேடிங் நான் கொடுத்துட்டேன். அதாவது ஷேடிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு மேலேயும் ஓரளவுக்கு ப்ளைனாக தான் நாங்கள் ஷேடிங் கொடுத்துருக்குறோம். அண்ட் கீழேயும் ஓரளவுக்கு ப்ளைனாக தான் கொடுப்போம். அண்ட் மவுத்தை பார்க்கும்போது நம்ம என்னென்னா உள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது கோடாக இருக்கும். நார்மலாக இருக்கிற வாயை பார்த்திங்கனாலே அவ்வளோ கோடு அண்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரேசர்ஸ் வச்சு நம்ம கூட டீட்டெயில் கொடுத்துக்கலாம். அண்ட் வரையும் போதே கூட நம்ம டிப் பென்சிலாக இருக்கட்டும் அதை யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபுல்லும் சார்கோல் பென்சில் வச்சு ஃபுல்லுமே ஓரளவுக்கு வந்துட்டு ப்ளைனாகவே கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து எரேசர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு பண்ணலான் இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் பிளெண்டிங் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணுறேன். அதாவது பிளெண்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எங்கெங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு லைட்டாக கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்படி தான் பண்ணணும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கூட லைட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் லைட்டிங்ஸ் விட்டுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ப்ளைனாக ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு கலரிங் வந்துட்டு ப்ளைனாக நான் கொடுத்துட்டேன், ஷேட் கொடுத்துட்டேன். இப்போ எரேசர்ஸ் யூஸ் பண்ணி எங்கெங்கே லைட்டிங் வருது அப்படின்றத வந்துட்டு நான் ஹைலைட்டாக கொடுத்தோன்னா நமக்கு வந்து டிராயிங்ஸ் இன்னும் பளிச்சுன்னு அழகாக தெரியும். அதான் நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு இடத்துக்கும் எங்கே லைட்டிங்ஸ் வருது அப்படின்றத நான் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ப்ளைனாக நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளைனாக தான் கொடுக்கணும் கிடையாது. நம்ம ப்ளைனாக கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஸ்டார்டிங்கே நம்ம வந்துட்டு ட்ராயிங் அண்ட் ஷேடிங் பண்ணும் போதே நம்ம வந்துட்டு எங்கே லைட் வருது எங்கே டார்க் வருது அப்படின்றத பார்த்து கூட நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஷேட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபுல்லும் ப்ளைனாக வந்தனால அதை ஸ்மஜ் அதாவது இதுவும் பண்ணிட்டேன். அதாவது பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்டிங்கும் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டீட்டெயில் கொடுக்க வேண்டிய இடத்த வந்துட்டு எரேசர்ஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு எங்கெங்கே இப்போ வாய் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு சொரன்னு இருக்கும். ஸோ ரொம்ப ப்ளைனாக இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடு வந்துட்டு உள்ளே எங்கெங்கே எப்படி வரும் அப்படின்றத தான் நம்ம கொடுக்குறோம். அண்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், எரேசர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டிங் எங்கே வேணுமோ அங்கே நம்ம லைட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு டீட்டெயில் கொடுக்க தான் நமக்கு வந்து ப்ளைனாக அழகாக இருக்கும். அண்ட் முக்கியமாக வாய்க்கும் மீசைக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ப்ளைன் கேப் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் இமேஜஸில். அண்ட் அந்த இமேஜஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் முக்கியமாக
முக்கியமாக அந்த இமேஜ் வந்து டைகரோட இமேஜ், அவரோட இமேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பிளாக் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட இமேஜ் இருக்கும், HD இமேஜாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் அதை பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்து எடுத்துகிட்டு அந்த பிக்சரை வச்சுட்டே நீங்கள் டுட்டோரியல் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு வாய்க்கு மேலே இருக்கிற ஷேடிங் நம்ம பண்ணுறோம். அதாவது நம்ம மீசை வரைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளைனான ஷேடிங் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீசை எங்கே எப்படி வருது அப்படின்றத நம்ம கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லு ஷேட் பண்ணுறேன். அந்த மீசைக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லு ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மேலே இருக்க பியர்டு வரைய போகிறேன். இப்போ வந்துட்டு அதான் நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லும் ப்ளைனாகவே நம்ம அந்த இடத்துல ஷேட் கொடுத்துடலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அந்த மீசைக்கிட்ட பார்த்தீங்கனாலே பேக்ரவுண்ட் ஃபுல்லு ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயராக நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேயர் ஏற்றும் போது நம்ம வந்து டார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். அதாவது ஷேட் பண்ண இடத்த ஃபுல்லும் அந்த இடத்துல ஸ்கின் டோனாக நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு நம்ம ஷேடிங் நம்ம அதாவது மீசைக்கு ஷேடிங் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு லைட் அண்ட் ஷேடாக அதுலேயும் நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பிளேசஸ் வந்துட்டு பிரிச்சிட்டேன். அண்ட் இப்போ அடுத்தது சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி டார்க்காக வந்துட்டு மீசைக்கிட்ட வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணி நான் வந்துட்டு ஸ்கின் டோனுக்கு கீழே பேஸை வந்து ஷேட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் அப்படியே கண்டினியூஷனாக பண்ணுறேன். அது அடுத்த வீடியோ கிளிப்பு. இப்போ வந்துட்டு லைட்டாக நான் ஷேட் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு லைட்டாக அப்படியே எப்படி கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மீசையை பொறுத்தவரையும் ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம அதிகமாக கோடாக நம்ம யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லு கோடாக தான் இருக்கும். அந்த மீசைக்கிட்ட ஃபுல்லு ஸ்கின்னில் இருக்கிற மாதிரி ப்ளைனாக இருக்காது. அதனால நம்ம அதில் எப்படி இருக்குதோ மீசை பார்த்த வரையும் மேக்ஸிமம் வந்துட்டு மேலேருந்து கீழே ஷேட் பண்ணுங்கள். அண்ட் சைட்லலாம் நம்ம ஷேடிங் பண்ணுவோம்ல ஸ்கின்னுக்கு, அந்த மாதிரி பண்ண வேணாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா மீசை வந்துட்டு மேலேருந்து கீழே பார்த்த மணிக்கு இருக்கிறனால நம்ம அது ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம ஷேட் கொடுக்குறோம். அண்ட் ஆஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது தெரியும்னா எந்த பக்கத்து இருக்குதோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணுவோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் ஏன் அப்படி நம்ம கொடுக்குறோன்னா அப்படி கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஒரு கருவு மாட்டம் நமக்கு வந்து வளையும். ஏன்னா பிகாஸ் நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ப்ரெஷர் அதிகமாக தான் கொடுத்து கீழே வரும்போது ப்ரெஷர் கம்மியாக தான் வரும். அது பேசிக்காக எல்லாருக்கும் உள்ளது தான். மேலேருந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங் நம்ம பண்ண போகும்போது நமக்கு ஓரளவுக்கு டைட்டாக தான் நமக்கு ஹேண்ட்லிங் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் கொடுக்குறதுக்கு நம்ம கொடுக்கும் பீஸை வரையும் போது கூட நம்ம லைட்டிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம எரேசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எரேசர் நார்மல் எரேசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் லைட்டிங்ஸ் கொடுக்க முடியாது மேக்ஸிமம். ஸோ நீங்கள் மோனோ எரேசராக இருக்கட்டும், இல்லை நான் வச்சுருக்கிற மாதிரி எரேசர் வந்து சின்ன பிள்ளைகிட்ட வந்து பிடுங்கினது. ஸோ வந்துட்டு அது சின்ன பசங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு சீசன் டைமில் அந்த மாதிரி இது விற்கிறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி கடையில் கூட நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம். அப்படி என்ன மாதிரி யாரும் பண்ண வேணாம். ஸோ வந்துட்டு அது ரிலேட்டடாக அந்த மாதிரி நீங்கள் எரேசர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் ஷேட் பண்ண முடியும், லைட்டிங்ஸ் காட்ட முடியும். ஸோ இங்கே வந்துட்டு வீடியோவில் ரொம்ப தெளிவாக இருக்க மாட்டேங்குது, ஃபேஸ் ரொம்ப டல்லாக. ஸோ சாரி. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது நம்ம மீசை வந்துட்டு ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நான் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி அதையும் பிளெண்ட் பண்ணுறேன். ஃபுல்லும் நம்ம பிளெண்டிங் டூல் ஒரு வாட்டி யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஈவனாக டோன் கிடைக்கும். அண்ட் லைட் அண்ட் ஷேடாக அதுக்கப்புறம் நமக்கு புரிகிறதுக்கு ஒரு அதாவது பிளெயினாக ஒரு வந்துட்டு பேக்ரவுண்டாக ஈரும். பிளெயினாக நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எங்கே லைட்டிங் வேணுமோ நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் ஜெல் பென் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் ஜெல்லுன்ட்டு. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் அதனால் நார்மல் எரேசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு வழியாக நான் வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி மூக்குக்கும் இந்த மீசைக்கு இடையில உள்ள கேப் வந்து எரேசர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு வழியாக நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏர்ஸ் பார்க்கலாம் அண்ட் தாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற பேலன்ஸ் இருக்க ஷேடிங், ஸ்கின் ஷேடிங் எல்லாத்தையுமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெகுலராக பார்ப்போம். அண்ட் கடைசியாக நான் ஒரு டைம் லேப் வீடியோவாக போட்டுறேன். ஏன் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டி நீங்கள் தனித்தனியாக ட்ராயிங் பண்ணி ஷேடிங் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு ட்ராயிங் ஓரளவுக்கு வரும், நல்லாவும் நீங்கள் ஷேடிங் அண்ட் ட்ராயிங் பண்ண முடியும். ஸோ அதனால தான் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்க ஷேடிங்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ முக்கியமாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் டவுட் எதுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ராயிங்ஸ் மூலமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியாவில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குள்ள கீழே லிங்க்ஸ் அந்த கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா யூசர் நேம்ஸ் கொடுத்துருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.